எங்கதான் நிறுத்த மொத்த ஊரையும் சுத்தி காட்டு வர. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. மொத்தம் 50 ரூபாய் ஆச்சு சார். இந்தா நல்லா என்ஜாய் பண்ணு. சார் நிலுங்க. என்னையா இன்னும் 30 ரூபாய் கொடுக்கணும்ல? எதுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும்? 50 ரூபாய்க்கு 20 ரூபாய் தானே இருக்கோ? அதான் கொடுத்தாச்சுல. என்னென்ன கேக்குற? நீங்க 50 ரூபாய் கொடுக்கணும் சார். தொல்லை பண்றாட. எந்த ஏரியாடா உனக்கு? அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க நீங்க? அவனை விட்டானா மூஞ்சி இந்த மாதிரி பேசுறீங்க. நான் நேரமா உழைச்சு சாப்பிடுறேன். வெட்டி பாருங்க சார். கிளம்புடா. அதிகமா பேசாம குடுக்குற வாங்கிட்டு போ. மீட்டர் கட்ட காட்டும் சார். இந்த பேப்பர் பாருங்க சார். இப்போதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வரேன். என்னடா இவன் பெரிய சத்தமெல்லாம் பேசுறான்? நாலு போடு போட என்ன அடிக்குறா? எந்த ஏரியால வந்து யாருக்கு என்னன்னு சொல்றதுன்னா 50 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுத்து மீதி கேட்டா சேர்ந்து அடிக்கிற பரதேச பசங்க. 10 ரூபாய் கூட ஆகாது. நீ 50 ரூபாய் என்ன பண்ண பிராட் மாதிரி பேசுறடா? என்னடா போய் பண்ணல ஆட்டோங்களா உடனே சேர்ந்துட்டு கிளிக்க போறீங்க. கொஞ்சம் பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறா? இவன் மாதிரி வந்துட்டான். பெருமாளம் நான் பாத்தியா? இத பாருப்பா. டுபுக்கு இவர் வேற தம்பி மரியாதையா பேசுனீங்கன்னா மரியாதை குறையாம இங்க இருந்து போலாம். இடம் தெரியாம அவசரப்பட்டீங்க இங்க இருந்து போயிருங்க. நீ என்னடா பெரிய புடிங்க மாதிரி பேசுற? என்ன பண்ணலாம்டா? சின்ன பசங்க போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப அதிகமா தான்டா பண்றீங்க நீங்க. உங்ககிட்ட எல்லாம் வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இத நீங்க முதல்லயே செஞ்சிருந்தா இப்படி அடி வாங்கிருக்க மாட்டீங்கல்ல. என்ன பசுபதி? ரொம்ப சரியா சொன்ன முத்தண்ணே. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவானுங்க. வாங்க போலாம். பசங்களா கையில மாட்டுக்க. உங்களுக்கு இருக்குது ஆப்பு. டேய் எதுக்குடா என் மேல பந்து அடிச்சீங்க? சரி எங்க வாளை கொடு. மௌன திமிரா பேசணும்னா செவுல அவுல விட்டுரும். ஜாக்கிரதை. என்ன மரியாதை இல்லாம பேசுற? அதை விடு சார். வாளை குடியா? ஏய் சார்னு சொன்னா போதாது. சிஆர் சந்திரன் ரமேஷ் குடுங்கன்னு கேட்கணும். MMRDA புரிஞ்சது இல்ல? யார்கிட்ட பேசிட்டு இருக்கானு? வாளை குடுன்னு கேட்டா ரொம்ப தான் அதிகமா பேசுற. வாளை குடியா? குடு குடு பால குடு 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 பால குடு 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 பால குடு 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 பால. நான் பால குடுக்கணும்னா ரூபா என்கிட்ட வந்து செல்லம்மா ஹேய் பால குடுங்கன்னு சொன்னா கொடுத்துடுவேன். என்ன ஏ சந்திரா, வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல? இதெல்லாம் துணியை துவைக்கிற மாதிரி மவனை ஒண்ணு துவைச்சு காய போட்டுருவேன். நீ துவைக்கிறதா இருந்தா நான் துணியா கூட மாற தயார். உன்னை அசிங்கமா கண்டபடி திட்டுறனே, ரோஷமே வராதா? வராதா? இதோ இது கக்கூஸ் கழுவுற தொடப்பக்கட்டை. இதால நாலு போட்டுன்னு வைய, அப்புறம் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். ரூபா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க எதால அடிச்சாலும் சுகமா தான் இருக்கும். பொறம்போக்கு பொறுக்கி பைய. பொண்டாட்டி வச்சு வாழ பக்கல பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கரெக்ட் பண்ண வந்துட்டாரு. உன்னோட யோகியதை தெரிஞ்சுதா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டான். இனிய முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க. ஒரு வேலையை செய்ய விட மாட்டான் பொம்பளை பொறுக்கி. குடு குடு பால குடு 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 பால குடு 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 பால குடு 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 போங்க போய் தொலைஞ்சாத கௌதம் மேனன். வழி விடு. அப்படியே ஏய் பிரதர்ஸ் பிளஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஷாட் ரெடி ஆயிடுச்சு. டைரக்டர் கூப்பிடுறாரு போலாமா? குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ சார்? சார் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். we are ready சார். ப்ளீஸ் சார் நீங்க போய் மேக்கப் போட்டு வாங்க சார். அப்புறம் சார் இன்னைக்கு நாம முதல்ல மோதிரம் போடுற சீன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் சார். 2 minutes. Shot 1, take 1. ஆக்ஷன். அன்பே, உன்னை நான் முதல்ல பார்த்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. இந்த அழகான பொண்ணுதான் பூரா வரப்போறவன்னு சொல்லிச்சு. உனக்கு தெரியுமா, நான் பீஸா சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட அதுல எப்பவும் எனக்கு ஒம்முஞ்சி தான் தெரியுது. கட் 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 கட். ஏய் ஏய் உலக பேரழகி ஐஸ்வர்யா ராய், உன் வாயை மூடி இருக்கிற துணியை கொஞ்சம் கீழே இறக்கு. அடியே உன்கிட்ட தாண்டி சொல்றேன், துணியை எடு.
சார் சார் ஒன் மோர் ப்ளீஸ். டேக் 2 ஆக்ஷன். நான் சாப்பிடும்போது கூட பிளேட்ல எனக்கு உம்முகம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம பாத்ரூம், கிச்சன். கட் 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 கட். யோ விஜய் சூர்யா, what the hell is this? I'm tired of this shot. ஏ மாங்கா, கௌதம் மேனன் பேரை வச்சுக்கிட்டு கண்டினியூட்டி ஒழுங்கா பார்க்க தெரியல. அத உங்க அப்பா வந்து பாப்பா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முகத்தை துணியை வச்சு மறைச்சிட்டு இருக்கா, அத கூட பார்க்காம என்ன புடிக்கிட்டு ஏமா டைரக்டர் தான் கத்துறாங்க. சொன்னா கேளு. அது எப்ப அவன் முகத்துல இருக்க துணியை எடுக்க சொல்லு. இல்லனா அவனுக்கு பதிலா ஒண்ண நிக்க வச்சிருவேன். ஏய், உன் உடம்புல இருக்க துணி என்ன அவுத்து போட சொல்ல. உன் மூஞ்சில இருக்க துணி எடு. சார், உடம்புல இருக்கிறது வேணாலும் அவுத்து போடுறேன், முகத்துல இருந்து எடுக்க முடியாது. ஏய் கண்டினியூட்டி பார்க்காம ஏண்டா? What is this யார்? எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை இதை பேசிட்டு இருக்க? கிளம்பு, முதல்ல போ, கோ அவுட். ப்ளீஸ் சால்வ் திஸ் மேன். சரிங்க சார், தயவு செஞ்சு இங்க என்ன கிளம்புறியா? இல்ல உன்னோட சேர்த்து என்னையும் அனுப்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் போ போ போ. கெட் அவுட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேவலமா என்கிட்ட சைகை காட்டுவேன்? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மிஸ்கின் தால்சை உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டு அவுட் பண்ற பார். அவுட். நைனா மேடம், எங்க டைரக்டர் உங்க மேல செம கோவத்துல இருக்காரு. கோவமா இருக்காரா? இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன இடியட். அது சரி, இன்னைக்கு நீங்க பேமெண்ட் வாங்கணும்ல, அத மறந்துட்டு பேசாதீங்க மேடம். ஆனா நான் அத மறக்கல, மேனேஜர்ட்ட சொல்லி வாங்கிட்டேன். ஓ தேங்க் யூ. மேட்டர் என்னன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது நைனா. நீ இங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆனா நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறியே. என் லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் புரியும். ஒரு வாணிஸ்ரீ மேடம் மாதிரி, த்ரிஷா மேடம் மாதிரி வந்தே தீருவேன். இங்க பாரு மேனன், நிரந்தரமா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்துற மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரமே நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆவேன். வாவ், இத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரேக்குங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. என்னையே எடுத்துக்க, நான் இங்க அப்ரெண்டிஸா தான் சேர்ந்தேன். ஆனா இன்னைக்கு நம்பர் 1 கோ டைரக்டர். இங்க எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தலன்னா கோ டைரக்டர் சார்னு கூப்பிடுறாங்க. இருந்தாலும் என்னுடைய டைரக்டர் கனவு கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்கு. மேனன், உன்னோட கனவுல கொஞ்சம் கூட வெறியே இல்ல. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. என்னோட கனவு ஒரு நாள் நான் அடையாம விடவே மாட்டேன். வாட்ச். நைனா, ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தானா? மத்த எல்லாமே தான் என்கிட்ட லைக் பண்ற மாதிரி இருக்கு. ஹெட்லைட்ஸ், பம்பர், ஃபேஸ் கலர், லிப்ஸ், ஸ்மைல். நீ வேணா பார்த்துட்டே இரு மேனன். என்னை எப்போ ஹீரோயினா ஆடியன்ஸ் பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் நாட்டுல ஒரு பையன் தூங்க மாட்டான். கிரேட் கான்ஃபிடன்ஸ். இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன் நைனா. எப்ப நான் என் வாழ்க்கையில முதல் படம் எடுக்கிறேனோ, இந்த டீமால சத்தியமா சொல்றேன், எப்ப நான் முதல் படம் டைரக்ட் பண்றேனோ அந்த படத்துல ஒன்னதான் ஹீரோயினா போடுவேன். ஓகே? போன் வைப்ரேட் ஆகுது. ஹலோ. ஓ சாரி. ஹலோ. யார் பேசுறீங்க? ஓ ஐ சார். சார் நீங்களா? டெல்லியா? உடனே வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். கிரேட் சார், தேங்க்யூ சார், ரியலி ஹாப்பி சார். உங்க ஆசீர்வாதம் சார். நைனா, நீ உண்மையிலே லக்கி கேர்ள் தான். இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எனக்கு சான்ஸே வந்துருச்சு பாரு. இப்பதான் உன்னை நான் ஹீரோயினா போட போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள ப்ரொடியூசரே ஃபோன் பண்ணிட்டாரு. அவரு டெல்லியில இருக்காரு, அவருக்கு 4 காட்டேஜஸ் இருக்கு. உன் லக் ஒர்க் அவுட் ஆகணும்னா என்ன கூட கூட்டிட்டு போகணும்.